ஐயனார் துணை சீரியல் இன்னைய எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். நிலா நல்ல மனசோட தான் பல்லவனோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா அவங்களால பின்னாடி என்னென்னலாம் பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நடேசன் அப்பா சொன்ன மாதிரி வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா தான் தேவையில்லாம இவங்களை கூட்டிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்லயே சின்ன பையன் யாரு அப்படின்னு பார்த்தா பல்லவன் தான். சின்ன வயசுல இருந்தே அம்மாவோட அன்பு இல்லாம வளர்ந்தவன். தன்னோட அம்மா உயிரோட இல்ல அப்படின்னு நினைச்சவனுக்கு இப்ப தான் அம்மா உயிரோட இருக்காங்க, அதுவும் இந்த ஊர்லயே இருக்காங்க, இவ்வளவு நாள் நம்மள பார்க்காம இருந்த அம்மா இப்ப நம்ம நேர்ல வந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த காட்டக்கூடிய சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனா வந்த பல்லவனோட அம்மாவோ புள்ள பாசத்துக்காக கண்டிப்பா வரல அப்படின்றது சீனை பார்க்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது. அங்க இருக்கிறதுலயே நடேசன் அப்பா மட்டும்தான் அவங்கள பத்தி கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கவரு. ஆனா அவர் கத்துறாரு அப்படின்றத மட்டும்தான் பசங்க பாக்குறாங்களே தவிர்த்து அதோட உள்ளர்த்தம் அவங்க யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பசங்க முன்னாடி சொல்ல முடியாததுனால தான் ரொம்ப அமைதியா இருக்காரு. பின்னாடி அவர் சொல்லும் பொழுதுதான் மத்தவங்க எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிளான் போட்டு வந்த பல்லவனோட அம்மா வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் நல்ல பேரு எடுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறது, சமைக்கிறது, எல்லாருக்கும் டிஃபன் கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிலா கேக்குறாங்க, சோழன் கேக்குறாரு, சேரனும் கேக்குறாங்க, ஏமா நீங்க வீட்டை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க கிட்ட எல்லாம் அவங்க பதில் சொல்லாம தனியா பல்லவன் கேட்கும்போது மட்டும் அதுக்கு நடேசன் தான் காரணம் சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லவன் எமோஷனலா அம்மா கிட்ட அட்டாச் ஆயிடுவான், அப்பா கிட்ட சண்டை போடுவான், தன் மேல எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிலாக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் பல்லவன் அம்மா மேல வருது. ஆனா அதை தெளிவா அவங்களால வெளியே கேட்க முடியல. காலையில வேலைக்கு போனவங்களாம் ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நைட்டு வந்து சமைக்கிறது பல்லவனோட அம்மா தான் சமைக்கிறாங்க. பல்லவன் கேட்கிற போல எல்லா வேலையுமே நீங்களே செய்றீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையாமா அப்படின்னும் போது, இல்லப்பா எனக்கு கஷ்டமா இல்லையா, நான் சந்தோஷமா தான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்ச எல்லா பொருளையுமே வந்து ஹாலுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட சொல்றாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட உட்காந்து சப்பாத்தியை பார்த்தோன்னு சோழன் கேட்கிறாரு, ஐயோ இன்னைக்கு சப்பாத்தியா, நான் சாப்பாடு இருக்குன்னு நினைச்சனே அப்படின்றப்பல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சாதம், சாம்பார், பொரியல், சப்பாத்தி, குருமா எல்லாமே தான் செஞ்சிருக்கேன், உனக்கு எது வேணுமே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாவே எல்லாருக்குமே பரிமாறுறாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் ஒரு அம்மாவா இருந்து இந்த வீட்டுல யாருமே இல்லாம ஒருத்தர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்த நிலைமை போய் இன்னைக்கு ஒரு அம்மாவா ஒருத்தங்க சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுது பார்க்கறதுக்கு அந்த இடத்துல நல்லா தான் இருக்கு. அந்த இடத்துல சோழன் என்ன கேட்கறா போலன்னா, பாண்டிகிட்ட அவங்க காலையில இருந்ததை விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குல்ல, காலையில இவங்க ரெண்டு பேரையும் நம்ம தனியா விட்டு போனதால ரெண்டு பேரும் பேசி ஏதோ சமரசம் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட கேட்கிறாரு. பாண்டி நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னுறாரு. உடனே பல்லவனோட அம்மா கேட்கறாங்க, என்னப்பா விஷயம், என்கிட்ட கேட்டா நானும் அதுக்கு சிரிப்பில்ல அப்படின்னு. உடனே இல்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, அப்பா கிட்ட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு உடனே அந்த இடத்துல அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, காலையில அவர் என்கிட்ட சண்டை போட்டு போனவர் தான் இது வரைக்கும் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு அங்க இருக்கவங்கள கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. எந்தெந்த இடத்துல டைம் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல நடேசன் அப்பாவை பத்தி இவங்க தவறா சொல்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போனதுக்கு அப்புறமா எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு தன்னோட இந்திக்கார புருஷனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எங்க பேசுறாங்க, நிலா ரூமுக்கு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இந்திக்கார புருஷன் கேட்கற போல, என்ன நீ அங்க போய் செட்டில் ஆயிட்டியா, அங்கிருந்து எல்லாமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கற போல. நான் இங்க வந்து என்னத்த செட்டில் ஆடுது, வந்த நேரத்துல இருந்து நான் தான் எல்லா வேலையுமே நான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே நிலா கவனிக்கிறாங்க, தனக்கு இது வரைக்கும் யாருமே இல்ல அப்படின்னவங்க யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உத்து கவனிக்கும் பொழுது அவங்க கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் சரியா நிலா காதுல விழுது, மத்தபடி இவங்க பேசுறது அவ்வளவா கேட்கல. அந்த ஆள் இந்திக்கார புருஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பணம் ஏதாவது தேருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் ட்ரை பண்றேன், எதுவா இருந்தாலும் நீ கால் பண்ணாத, நானே உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிடறாங்க. எல்லாம் யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வந்தவங்க கிட்ட யார்கிட்டமா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பல்லவனோட அம்மா நான் யார்கிட்டயுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிறாங்க. 2-3 தடவை கேக்குறாங்க நிலா, இருந்தாலும் நான் யார்கிட்டயுமே பேசல அப்படின்றாங்க. என்னடா இந்த பொண்ணு சும்மா இல்லாம எதுக்கெட்டாலும் நம்மள கேள்வி கேக்குது, இந்த பொண்ணு நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீயும் சோழனும் கல்யாணம் பண்ணவங்க தானே, ஏன் தனித்தனியா படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே நிலாக்கு மைண்ட் வந்து மாறிடுது. என்னடா இவங்க நம்மள இப்படி கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கு, அதனாலதான் அவர் வெளியே படுத்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அடுத்த கொஸ்டினா பல்லவனோட அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பெரியவங்க தானே முதல்ல கல்யாணம் பண்ணோம், ஏன் நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த இடத்துல வந்து நிலா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால சீக்கிரம் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அண்ணனுக்கும் நாங்க இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவங்க சமாளிக்கிறாங்க. என்னதான் இவங்க சமாளிச்சாலும்
பல்லவன் அம்மா மேல நிலாக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கதான் செய்யுது. சரி நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலாவும் போய் படுத்துறாங்க. இந்த அம்மாவும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில பல்லவனோட அம்மா வெளியே இருந்து போன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நிலா கவனிக்கிறாங்க. யாருக்குமா நீங்க போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே வீட்டு வேலை செஞ்சேன் இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்புறாங்க அப்படின்ற விஷயத்த நிலா கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இது காலையில இவகிட்ட வந்து மாத்திக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா யோசிக்கிறாங்க. அப்ப நிலா கேக்குறாங்க, அம்மா உங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு. உடனே இதுதான்மா என் சொந்த ஊருன்றாங்க. அம்மா இது இப்போ இருக்க ஊருமா, நீங்க பிறந்தது எந்த ஊரு அப்படின்னு கேட்கும்போது நான் குஜராத்ல பிறந்தேன் அப்படின்றாங்க. அப்போ உங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்கம்மா, ஆனா இப்பதான் இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னோட நிலா கேக்குறாங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. இல்லம்மா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, பெரியப்பா பசங்க தான் இருந்தாங்க, அதுவும் இப்பெல்லாம் அவங்க கிட்ட பேசுறதும் கிடையாது, அதனால எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்றாங்க. நிலா எதுக்காக தெரியுங்க திரும்ப திரும்ப இதை கேக்குறாங்க, இவங்க நைட்டு யார்கிட்டயே பேசிட்டு இருந்தாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுனால குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி நிலா கேக்குறாங்க. ஆனா இவங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே பல்லவனோட அம்மா சரியா பதில் சொல்லல. சரி இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதவங்க இதுக்காவது பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டுட்டு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தவர் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க. பல்லவன் அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன யாரும் என்கிட்ட பேசிட்டு இருந்தா, நீ வரும்போது நான் தனியா தானமா இருந்தேன் அப்படின்றாங்க. நான் வரும்போது நீங்க தனியா தான் இருந்தீங்க, ஆனா சோழன் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரு, அது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ உடனே இவங்க சமாளிக்கிறதுக்கு, அது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து விஷயம் பேசிட்டு இருந்தாங்கம்மா, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாது, அந்த வீட்டுல நான் தனியா தான் இருந்தேன், வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சமையல் வேலைக்கு போயிட்டு தான் நான் என்னோட வயிற்ற கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு தேவையில்லாம குறுக்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருக்காளே, இவகிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சோழன் உள்ள இருந்து வெளியே வராரு. ஆஹா, மாமியார் மகளும் என்ன அழகா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பேசக்கூடிய அந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு பல்லவனோட அம்மா உள்ள போயிடுறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கிறாரு நிலா கிட்ட, என்னங்க மாமியார் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கே அப்படின்ட்டு. உடனே நிலா, மாமியார் மருமகளா, யாரு எனக்கு மாமியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எங்க பல்லவனோட அம்மாங்க, பல்லவனோட அம்மா எனக்கு எப்படிங்க மாமியார் ஆக முடியும் அப்படின்னு. உடனே சோழன் சொல்றாரு, எங்க பல்லவன் ஏன் தம்பிங்க, பல்லவனோட அம்மா எனக்கு அம்மானா என்னோட அம்மா உங்களுக்கு மாமியார் தானே அப்படின்றாரு. உடனே நிலா சொல்றாங்க, உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணமே உண்மையான கல்யாணம் கிடையாது, அப்புறம் எப்படி அவங்க எனக்கு மாமியார் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. சோழன் சொல்றாரு, உண்மையாலுமே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணா இருந்தா கூட என் வீட்டுக்காக இப்படிலாம் செய்வாங்களான்னு தெரியாது, ஆனா என் வீடு நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு செய்வாங்களாம், ஆனா இவங்க மட்டும் இவங்களுக்கு மாமியார் கிடையாதான், இது எங்கேயாவது அடுக்குமா அப்படின்றாரு. அதோட எபிசோட் முடியுது. இந்த வீட்டுல என்னென்னலாம் கிடைக்கும், கிடைச்சது வரைக்கும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் பல்லவனோட அம்மா இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் பாண்டியனுக்காக எல்லாரும் பணம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பணம் எல்லாம் பொறுக்கினதுக்கு அப்புறமா இந்த அம்மா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க கதையை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கவங்களாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க.